வணக்கம் மக்களே, இன்றைக்கி நான் ஸ்கேலப் வச்ச ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். இது பேக் சைடு, ஃப்ரண்ட்டு, பேக் பக்கம் கட் பண்ணுறேன். இப்போ இது ஸ்கேலப் பட்டை வரைகிறேன். இது ஸ்லீவு, கைக்கு ரெண்டு கையும். இப்போது கழுத்துக்கு பின்னாடி பேக் நெக்கு ஸ்கேலப் பட்டை கேன்வாஸில் வெட்ட போகிறேன். வரைகிறேன். பேக் நெக்கு இப்போது ஃப்ரண்ட்டு முன்பக்கத்துக்குள்ள ரைட் சைடு, முன்பக்கம் ரைட் சைடு மக்கு வெட்டுறேன். முன்பக்கத்து நெக்கு ரைட் பக்கம் ஸ்கேலப் வெட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ப்ளவுஸை கட் பண்ணுறேன். ஏற்கனவே லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஸ்கேலப்பை ப்ளவுஸ் துணியில் லைனிங்லேயோ ப்ளவுஸ் துணிலேயோ ஸ்கேலப் வரைய மாட்டேன். கேன்வாஸில் மட்டும் வரைஞ்சி அட்டாச் பண்ணி பீஸ் சுருங்கலாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. தைக்கும்போது அது நல்லாயிடும். நான் முன்பக்க நெக்கை வெட்டவே இல்லை. கேன்வாஸில் நம்ம ஸ்கேலப் வச்சுருக்கிறதுனால அதை வச்சே நம்ம தைச்சிடலாம். இப்போ கேனில் வச்சு அயன் பண்ணுறேன். கையில் வச்சு கை பீஸில் வச்சு கேன்வாஸை அயன் பண்ண போகிறேன். ரெண்டு கையிலையும் அயன் பண்ணுறேன். கேன்வாஸ் ஒட்டிகிட்டே வந்துடுச்சுங்க. நெக்கில் அயன் பண்ணிட்டு பேக் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா சைடுமே அயன் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் கடைசியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ளவுஸை இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தா 250 ரூபாதே. இதோட டிச்சிங் பண்ண கூலி 250 ரூபா.